மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி 22 ஜூன் 2021 கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து எக்கானமி. தமிழக முதல்வர் பொருளாதார ஆலோசனை குழு. தமிழக முதல்வருக்கு பொருளாதாரத்தில் தேவையான ஆலோசனை வழங்கும் பொருட்டு ஒரு 5 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கு. இதில் ஃபஸ்ட் வந்து எஸ்தர் டஃப்லோ, இவங்க வந்து ஒரு நோபல் பரிசு பெற்றவர். அடுத்தது ஆர்பிஐ முன்னாள் கவர்னர் பேராசிரியர் ரகுராம் ராஜன். அடுத்தது முன்னாள் தலைமை பொருளாதார ஆலோசகர் டாக்டர் அரவிந்த் சுப்பிரமணியன். பொருளாதார நிபுணர் பேராசிரியர் ஜீன் ட்ரீம்ஸ், இவர் வந்து தற்போது ராஞ்சி பல்கலைக்கழகத்தோட விசிட்டிங் ப்ரொஃபஸர். அடுத்து மத்திய அரசின் முன்னாள் நிதி ஆலோசகர் டாக்டர் எஸ் நாராயணன். இந்த குழுவானது தமிழகத்தின் பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்கு தேவையான ஆலோசனைகளை பரிந்துரை செய்யும். அடுத்து சட்டசபையில் 16வது சட்டசபை தொடங்குச்சு. அதில் 4 முக்கிய நபர்களுக்கு வந்து புகழஞ்சலி செலுத்தப்பட்டது. அதில் ஃபஸ்ட் வந்து டிஎம் காளியண்ணன், 1921 பிறந்திருக்காரு, 2021 100 ஆண்டுகள். திருச்செங்கோடு பகுதியைச் சேர்ந்தவர், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர், காந்தி தலைமையில் சுதந்திர போராட்டத்தில் பங்குண்டவர். குறிப்பாக வெள்ளையினை வெளியேறு இயக்கம் 1942 தீவிரமாக பங்கெடுத்தவர். 1950 தற்காலிக பாராளுமன்ற உறுப்பினராக செயல்பட்டவர். அதாவது அரசியல் நிர்ணய சபை கடைசி உறுப்பினர் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசியல் நிர்ணய சபை வந்து பாராளுமன்றம் தேர்வு செய்யப்படுறதுக்கு முன்னால் 1951-52 தான் பொதுத் தேர்தல் நடைபெற்றது. பொதுத் தேர்தல் நடைபெற்றதுக்கு முன்னால் பாராளுமன்றமாக செயல்பட்டது அரசியல் நிர்ணய சபை. அவ்வாறு செயல்பட்டு மக்களுக்கு தேவையான சட்டங்களை உருவாக்கியது. அதில் இவர் இடம்பெற்றிருந்தார். தமிழக சட்டசபைக்கு ராசிபுரத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்டவர். முதல் சட்டசபைக்கு ராசிபுரத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்டவர். கல்வி நிலையங்கள், கொல்லிமலைக்கு பாதை அமைத்தல் போன்றவற்றை முக்கியமாக அங்கே உருவாக்கினவர். அது மட்டும் இல்லாமல் இவர் காமர்ஸ் டிகிரி படித்தவர். அதனால் இந்தியன் வங்கி, பெல் திருச்சி இதோட இயக்குனராக செயல்பட்டவர். அடுத்ததாக தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த சுதந்திர போராட்ட வீரர் துளசி ஐயா வாண்டையார், 1929 to 2021 வரை, 1991 to 96 வரை தஞ்சை லோக்சபா எம்பியாக இருந்தார். இவர் வந்து தமிழ், சமஸ்கிருதம், ஆங்கிலம் இந்த 3லையுமே சிறப்பான புலமை பெற்றிருந்தார். தமிழில் இன்ப வாழ்வு, மனோரஞ்சிதம், குரல் கொடுக்கும் வானம்பாடி, பயணங்கள் தொடரும், செல்வச்சீமை ஐரோப்பா, ராகம் பாவம், வழிபாடு ஆகிய நூல்களையும், இங்கிலீஷில் வந்து மெலோடியஸ் ஹார்மோனி என்ற ஆங்கில நாவலையும் எழுதினவர். தஞ்சை மாவட்டத்துக்கு வந்து கல்வி எல்லாருமே வந்து எந்த விதமான நன்கொடையும் இன்றி கல்வி பெறணும் அப்படிங்கிற அடிப்படையில் 1956 பூண்டி புஷ்பம் கல்லூரியை துவக்கினவர். அதனால் கல்வி காவலர் என்று அழைக்கப்பட்டார். அமெரிக்காவின் பயோகிராஃபி இன்ஸ்டியூட்டில் வந்து அப்போது தேர்வு செய்யப்பட்ட உலகின் தலை சிறந்த 500 பேர்களில் இவர் ஒருவராக இருந்தார். அடுத்து கீரா என்று அழைக்கப்படக்கூடிய கீரா ராஜநாராயணன், ராஜாங்கல ஸ்ரீ கிருஷ்ணராஜ நாராயண பெருமாள் ராமானுஜம் நாயக்கர் என்பதோட சுருக்கம்தான் கி ராஜநாராயணன். கீரா என்று அழைக்கப்பட்டார். 1923 21 வரை கோவில்பட்டி இடைச்சேவல் பிறந்தவர். அந்த பகுதி வந்து கரிசல் மண்ணால் நிறைந்தது. அதனால் கரிசல் காடு அப்படின்னு சொல்லுவாங்க. இவரோட இலக்கியங்கள் பொதுவாகவே கரிசல் காட்டில் பயன்படுத்தக்கூடிய நடைமுறை வாக்கியங்கள் அப்படியே பயன்படுத்துவார். அந்த மக்கள் எப்படி பயன்படுத்துகிறாங்களோ அந்த மாதிரி எழுத்து முறைக்கு பதிலாக பேச்சு வழக்கில் அவரோட இலக்கியங்கள் இருக்கும். சிபிஐ கட்சியில், கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவில் இணைந்து செயல்பட்டார். இவரோட முதல் சிறுகதை மாயமான், கோபல்லபுர கிராமம், கோபல்லபுரத்து மக்கள் போன்றவை புகழ்மிக்கவை. நாட்டுப்புற கதை களஞ்சியம் அப்படின்னு கதைகளோட தொகுப்பாக இவரோட கதைகளோட தொகுப்பு வந்து நாட்டுப்புற கதை களஞ்சியம்னு வெளியிட்டது. 1991 சாகித்ய அகாடமி விருது. பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் இந்த நாட்டுப்புற இலக்கியம், அதாவது இந்த வாய்ப்பாட்டு அடிப்படையிலான, வாய்மொழி அடிப்படையிலான எப்படி நாவல்கள் எழுதுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறப்பு பேராசிரியராக இருந்தார். கரிசல் வட்டார அகராதி என்பதை தமிழுக்கு வழங்கினார். அதாவது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான மொழி பழக்க வழக்கம் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய சில இதை வந்து அந்த மாவட்டத்தில் இருக்கவங்கனால தான் பொருள் தெரியும். ஸோ அந்த அகராதிக்கு, அந்த பொருளுக்கு வந்து தமிழுக்கு அகராதி வெளியிட்டவர். கரிசல் வட்டார அகராதின்னு முதல்ல உருவாக்கினவர். இலக்கிய சிந்தனை விருது, தமிழ் அரசின் விருது, கனடா தமிழ் இலக்கிய தோட்டம் விருது ஆகியவற்றை பெற்றிருக்காரு. இவரோட 2 நாவல்கள் வந்து 2 கதைகள் வந்து திரைப்படங்களாச்சு. ஒன்று ஒருத்தி அப்படிங்கிறதும், இன்னொன்று கரண்ட் அப்படிங்கிற ஹிந்தி படமும். அது வந்து ஹிந்தி படம். அடுத்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து கார்டியன் ஆஃப் தமிழ் ஓரல் ட்ரெடிஷன் அப்படின்னு அவரை அழைச்சாங்க. அடுத்து விவேக், நடிகர் விவேக், 1961 to 21 வரை, 2021 வரை சங்கரன் கோயில், தென்காசி மாவட்டம், நகைச்சுவை குணச்சித்திர நடிகர். இது எல்லாத்துக்கும் மேலே சமூக ஆர்வலர். 5 முறை தமிழக அரசின் சிறந்த நகைச்சுவை நடிகர் விருது. என்எஸ் கலைவாணன் போன்ற பகுத்தறிவு சிந்தனைகளை தூண்டும் விதமாக நகைச்சுவைகளை அளித்ததால் சின்ன கலைவாணர் எனப்பட்டார். 2009 பத்மஸ்ரீ விருது. 2015 சத்யாபாமா பல்கலைக்கழகம் வந்து டாக்டர் பட்டம் வழங்கியது.
இவர் கிரீன் கலாம் என்ற அமைப்பை உருவாக்கி 2010 உருவாக்கினார். 100 கோடி மரக்கன்றுகள் நடுதல் வந்து இலக்கு நோக்கி பயணித்தார். கலாமோடு முன்னாள் ஜனாதிபதி கலாம் ஐயாவோடு மிகப்பெரிய நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார். அடுத்ததாக உலகளவில் அந்நிய முதலீட்டில் FDI ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், நான் முதலே சொல்லிட்டேன். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா பணம் மட்டும் கிடையாது, அதோட சேர்ந்து தொழில்நுட்பம் பரிமாற்றப்பட்டால் அது வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். பணம் மற்றும் ஒரு துறையில் ஒரு கம்பெனியில் போடப்பட்டால் அது போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட், FPI. ஓகே, 2020 ஆண்டு FDIயில் $640 கோடி பெற்றதா 4.7 லட்சம் கோடி முதலீட்டுன்னு இந்தியா 5வது இடத்துல இருக்குது. 27% வளர்ச்சி இருக்குது. அதாவது 2019 ஒப்பிடும் பொழுது. இதே உலகளவில் பார்க்கும் பொழுது 35% வளர்ச்சி குறைஞ்சிருக்கு, இந்தியாவுக்கு வளர்ச்சி அதிகரித்திருக்கு. குறிப்பாக இதில் எங்கே அதிகமாக வந்திருக்குன்னா இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியில் அதிக அளவு நிதி பெறப்பட்டிருக்கு. இதில் அமேசான் $280 கோடி திட்டம்ங்கிறது முக்கியமானதாக இருக்குது. அடுத்ததாக இந்தியாவில் கோவிட் காரணமாக வறுமையின் நிலை அதிகரித்துள்ளதாக அறிக்கை தாக்கல் செஞ்சுருக்காங்க. அதனால் இந்தியாவோட வறுமையை பற்றி பார்ப்போம். வாழ்வின் அடிப்படை தேவைகளே பூர்த்தி செய்ய முடியாத நிலை அப்படிங்கிறதான் வறுமை அப்படின்னு சொல்கிறோம். வறுமை கோடு அப்படிங்கிறதுக்கு வாழ்வதற்கு தேவையான குறைந்தபட்ச தேவைகளை பூர்த்தி செய்யும் வருமானத்தின் அளவு அந்த லைனுக்கு மேலே இருந்துச்சுன்னா எபோவ் பாவர்ட்டி லைன், அந்த லைனுக்கு கீழே இருந்துச்சுன்னா பிலோ பாவர்ட்டி லைன், BPL அப்படின்னு சொல்லுவோம். இந்த வறுமை ஆய்வு அப்படிங்கிறது ஒவ்வொரு இதுவும் பண்ணிட்டு தான் வராங்க. ஃபஸ்ட்டு முதல்ல பண்ணது வந்து பிளானிங் கமிஷன் வந்து கலோரி அடிப்படையில் வறுமையை பாகுபடுத்தினாங்க. எப்படின்னா 2100 கலோரி நகர்ப்புறத்தில் வாழக்கூடிய மக்கள் 2100 கலோரி தேவைப்படக்கூடிய உணவுப் பொருட்களை வாங்கக்கூடிய சக்தி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வறுமை இல்லைன்னு அர்த்தம். அதே மாதிரி நகர்ப்புறத்தில் 2100, கிராமப்புறத்தில் 2400 கலோரி. அதாவது ஒரு 100 கிராம் அரிசிக்கு எவ்வளோ கலோரி, பருப்புக்கு எவ்வளோ கலோரி, இந்த மாதிரி. ஸோ 2400 கலோரி அடிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வாங்கக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா அவங்க வறுமை இல்லைன்னு அர்த்தம். அடுத்ததாக டெண்டுல்கர் குழு 2004-2005 ஆண்டுக்கான வறுமையை கணக்கிட 2005 அமைக்கப்பட்டது. சுரேஷ் டெண்டுல்கர் இது வந்து ஒரு நபர் ஒரு மாதத்திற்கு $826 கிராமப்புறத்திலும் $1000 நகர்ப்புறத்திலும் ஏன் பண்ணுறார் அப்படின்னா அவர் வறுமை கோட்டிற்கு மேலே இருக்கார்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கார்னு அர்த்தம். இவரோட கணக்கின்படி 25.7% வறுமையில் உள்ளனர். அடுத்து சி ரங்கராஜன் குழு 2014 அமைக்கப்பட்டது. ஊதியத்தின் அடிப்படையில் வறுமை இது பண்ணப்பட்டது. அதாவது நகர்ப்புறத்தில் வந்து ₹47 ஒரு ஆள் ஒரு நாளைக்கு ₹47, கிராமப்புறத்தில் ஒரு நபர் ஒரு நாளைக்கு ₹32 ஊதியமாக பெற்றால் அவர் வந்து வறுமை கோட்டிற்கு மேலே இருக்கார்னு அர்த்தம். இதன் அடிப்படையில் பார்த்தா 29.6% பேர் வறுமையில் உள்ளார்கள். உலக வங்கியோட கணக்கீடு என்ன அப்படின்னா 1990 $1 கீழ் வாங்கினா வறுமை கோட்டிற்கு கீழே இருக்காங்கன்னு அர்த்தம். இதுவே தற்பொழுது அதாவது 2015 படி 1.9 ஏறத்தாழ $2 குறைவாக இருந்துச்சுன்னா அவங்க வறுமை கோட்டிற்கு கீழே இருக்காங்கன்னு அர்த்தம். இந்தியாவோட தற்போதைய நிலை என்னென்னா 1972-73 பின் தனிநபர் நுகர்வு குறைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வருமானம் குறைஞ்சிச்சுன்னா நுகர்வு குறையும், நுகர்வு குறைஞ்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பொருளாதார தேக்க நிலை வரும். பொருளாதார தேக்க நிலை வந்துச்சுன்னா நாட்டோட பொருளாதார வளர்ச்சி குறையும். சரியா? அடுத்தது பசி குறியீட்டில் கடுமையான பசி சீரியஸ் ஹங்கர் அப்படிங்கிற பிரிவில் இந்தியா இருக்குது. நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேல வந்து 5வது சர்வேல IMR மால்நியூட்ரிஷன் இதெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நாளைக்கு இந்தியாவில் வறுமையோட நிலை வந்து அதிகரித்ததாக சொல்லியிருக்காங்க. வறுமையோட வகைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது முக்கியமானது. கொஸ்டின்ஸில் வந்து கொடுக்கப்பட்டு இதில் சரியானதை தேர்வு செய்ய சொல்லலாம். அப்சல்யூட் பாவர்ட்டி அப்படிங்கிறத நம்ம பார்த்தது. வளரும் நாடுகளில் இருக்கக்கூடிய நிலை வந்து அப்சல்யூட் பாவர்ட்டி, அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத நிலை. ரிலேட்டிவ் பாவர்ட்டி ஒப்பீட்டு வறுமை அப்படிங்கிறது ஒரு நபர் ஒரு குடும்பத்தில் இல்லை ஒரு குடும்பம் ஏங்கிற ஒருத்தரோட குடும்பம் ஒரு $20,000 சம்பாதிக்கிறாரு. அப்போ கட்டாயமாக அவர் அப்சல்யூட் வறுமையில் இல்லை, மாதத்திற்கு $20,000. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பிங்கிற ஒரு குடும்பத்தோடு ஒப்பிடுறாரு. அவர் $40,000 சம்பாதிக்கிறாரு. அப்போது பி குடும்பத்தை ஒப்பிடும் பொழுது ஏ குடும்பம் வறுமையில் இருக்குது. இந்த வறுமைக்கு பேர் ரிலேட்டிவ் பாவர்ட்டி, ஒப்பீட்டு வறுமை அப்படின்னு சொல்கிறோம். ஏற்றத்தாழ்வுகளை குறிப்பிடுகிறது. இது வந்து ஒரு நாட்டை மற்றொரு நாட்டோட, ஒரு இனத்தை மற்றொரு இனங்களோட பரப்படிப்படையில் தமிழ்நாடு, கேரளா, இல்லை தென் மாநிலம், வட மாநிலம், வடகிழக்கு மாநிலம், மத்திய மாநிலம், இந்த மாதிரி இன பரப்படிப்படையில் இன அடிப்படையில்
ஒரு குடும்பத்தோட அடிப்படையில் ஒப்பீடு செய்து பார்ப்பதற்காக இது வளர்ந்த நாடுகளில் பின்பற்றக்கூடிய முறை. சூழ்நிலை வறுமை, சிச்சுவேஷனல் பாவர்ட்டிங்கிறது தற்காலிக வறுமை, திடீரென ஏற்படக்கூடிய பேரிடர், வேலை இழப்பு, உடல்நலக் குறைவு போன்றவற்றால் ஏற்படக்கூடியது. இப்போ இருக்கக்கூடிய கோவிட்மே வந்து அந்த மாதிரி தான். ஆனால் அது நீண்டுகிட்டே போகுது. இப்போ ஒரு நிலநடுக்கம் ஏதோ ஒன்று ஏற்படுது அப்படின்னா டெம்பரவரியாக ஒரு மாதத்துக்கு வேலை இழப்பு இருக்கும், அதுக்கப்புறம் திருப்பி மீண்டு வர ஆரம்பிக்கும். ஆனால் இது வந்து கொஞ்சம் நாட்கள் அதிகமாக போக ஆரம்பிக்குது. தலைமுறை வறுமை, ஜென்ரேஷன் பாவர்ட்டி அப்படிங்கிற தந்தைக்கு பின் மகன் இந்த மாதிரி வறுமையில் தலைமுறையாக தொடர்வது. கொத்தடிமை முறை வந்து இதற்கான உதாரணம். ஊரக நகர்ப்புற வறுமை அப்படிங்கிறது 50,000 மக்கள் தொகைக்கு மேலே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து நகர்ப்புறம், 50,000க்கு கீழே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஊரகம். இந்த மக்கள் தொகை அடிப்படையில் வந்து சரியான சேவை, கல்வி, சுகாதாரம் கிடைக்காமல் வறுமையில் வாழக்கூடிய நிலை வந்து ஊரக நகர்ப்புற வறுமை. இது ரெண்டு தனித்தனி, ஊரக வறுமை, நகர்ப்புற வறுமை அப்படின்னு தனித்தனியாக சொல்லணும். ஓகே, அடுத்ததான் அரசியல் மற்றும் நிர்வாகம். 7வது யோகா தினம் கொண்டாடப்பட்டிருக்கு. 7வது யோகம் 2015 துவக்கப்பட்டு 2021 7வது யோகா தினம். ஜூன் 21 ஏன் தேர்வு செஞ்சாங்கன்னா, இது வந்து சம்மர் சாலிடரிஸ் டேன்னு சொல்லுவாங்க. அதாவது வடகோளத்தில் மிக நீண்ட பகல் பொழுது. இதற்கப்புறம் வந்து தக்ஷாயனா அப்படிங்கிற முறையில் வந்து வடகோளத்திலேருந்து தென்கோளத்தை நோக்கி சூரியன் நகர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இந்த நாளை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதை கொண்டாட்டங்களை வந்து ஏற்பாடு செய்யக்கூடிய அது வந்து ஆயுஷ் அமைச்சகம். இது தொடர்பான நிகழ்ச்சியில் நோய் நாடி அப்படிங்கிற குரலை குறிப்பிட்டு பிரதமர் வந்து உரை நிகழ்த்தினார். இதோட கருப்பொருள் அப்படிங்கிறது ஆரோக்கியத்திற்கான யோகா. அடுத்து யோகாங்கிற ஆப் வெளியிடப்படுது. ஒரே உலகம் ஒரே சுகாதாரம் அப்படிங்கிற இலக்கோடு இந்த ஆப் வெளியிடப்படுது. மேலும் பிரதமர் தன்னோட உரையில் வந்து உலக மக்களுக்கான தீர்வு யோகா பயிற்சிகளில் இருக்குது அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில் குறிப்பிட்டதில் தான் சொல்லியிருக்கார். அடுத்தது விருதுநகர் அச்சன்குளம் பட்டாசு தொழிற்சாலை விபத்து. என்ஜிடி தீர்ப்பு, நேஷனல் கிரீன் ட்ரிபியூனலோட தீர்ப்பு. விருதுநகரில் அச்சன்குளம் அப்படிங்கிற இடத்துல வந்து பட்டாசு தொழிற்சாலை விபத்து ஏற்பட்டுச்சு. பிப்ரவரி மாதம் 2021 ஒரு மிகப்பெரிய விபத்து. 27 பேர் மரணமடைந்தார்கள், 26 பேர் காயமடைந்தார்கள். இந்த விபத்துக்கான முக்கிய காரணமாக தேசிய பசுமை தீர்ப்பாயம் குறிப்பிடுவது வந்து அரசு அதிகாரிகளும் சரியாக பணியாற்றவில்லை அப்படின்னு. அதனால் இதை ஆய்விட முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி கே கண்ணன் தலைமையில் 8 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு வந்து பரிந்துரையின்படி 5 லட்சத்திலிருந்து 20 லட்சம் ரூபாய் வரை இழப்பீடு வழங்கப்படுகிறது. மேலும் பட்டாசு ஆலைக்கான பாதுகாப்பிற்கு வழிமுறைகள் வெளியிடப்பட்டது. சார்ட்டர், சேஃப்டி சார்ட்டர் வெளியிட்டிருக்காங்க. குரூப் 1 ஸ்டூடெண்ட்டாக இருந்துச்சுன்னா கட்டாயம் இந்த கேள்வி வரலாம். வர்றப்ப இந்த சேஃப்டி சார்ட்டர் வந்து என்னென்ன வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை எழுதணும். அடுத்து வாட்ஸ்அப் புதிய விதிகள் தொடர்பான வழக்கு. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் வந்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்துருக்காங்க. அதில் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இந்த 2 நிறுவனங்களிடையே கோரியுள்ள விவரங்களை தாக்கல் செய்வதிலிருந்து கொஞ்சம் நிறுத்தி வைக்கணும், அதை ஸ்டே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியானா என்னென்னு பார்ப்போம். 2003 உருவாக்கப்பட்டது. காம்படிஷன் ஆக்ட் 2002 படி 2003 உருவாக்கப்பட்டது. நுகர்வோர் நலன்களை பாதுகாக்கும் பொருட்டு சந்தையில் ஆரோக்கியமான போட்டிகளை ஊக்குவித்தல். 2வது தவறான விளம்பரங்கள், ஏதாவது தவறாக சித்தரிக்கிற மாதிரி விளம்பரங்கள் எது வந்துச்சுன்னா அதை தடை செய்தல். அதுக்கப்புறம் நிறுவனங்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய போட்டியை வந்து அல்லது வேறு ஏதாவது வழக்குகள் இருந்துச்சுன்னா விரைவாக தீர்த்து வைத்து அந்த சந்தையை வந்து வேகப்படுத்துறது, ஸ்லோவாக இல்லாமல். இது வந்து ஒரு சிறப்பான ஒரு செயல்பாடை கொண்டிருக்கு. இப்போ உதாரணமாக சிமெண்ட் நிறுவனங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாடி சிமெண்ட் நிறுவனங்கள் என்ன பண்ணினாங்கன்னா, எல்லோரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு ஒரு விலை நிர்ணயித்தாங்க. இப்போ உதாரணமாக ஒரு 300 ரூபா இருக்க வேண்டிய சிமெண்ட்டுக்கு 400 ரூபா 450 ரூபா நிர்ணயித்தாங்க. எல்லோரும் ஒரே மாதிரி விலை நிர்ணயம் செஞ்சதுனால என்னாச்சுன்னா கார்டலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லோரும் ஒரே மாதிரியான விலை நிர்ணயிச்சதுனால மக்கள் எல்லோரும் கட்டாயம் சிமெண்ட் வாங்கி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அப்போ எப்படினாலும் அவங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும். அப்போது சரியான லாபத்தை விட இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரே விலை ஃபிக்ஸ் பண்ணதுனால அபரிமிதமான லாபம் எந்த சிமெண்ட் மூட்டையை வாங்கினாலும் அந்த கம்பெனிகளுக்கு அந்தந்த கம்பெனிகளுக்கு கிடைச்சிது. இதனால் 6300 கோடி ரூபாய் அந்த எல்லா சிமெண்ட் நிறுவனங்கள் மேலேயும் 11 சிமெண்ட் நிறுவனங்களுக்கும் 6300 கோடி ரூபாய் அபராதம் விதிச்சது இந்த நிறுவனம், இந்த கமிஷன். அதுபோக பிசிசிஐ வந்து தன்னுடைய ஐபிஎல் ஏலத்தை வந்து வெளிப்படையாக இல்லைன்னு சொல்லி அதுக்கு ஒருக்கா அவங்க மேலே ஃபைன் போட்டாங்க. கூகுள் நிறுவனம் தன்னுடைய செயல்பாடு சரியாக வெளிப்படையாக இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க மேலேயும் ஃபைன் போட்டாங்க. இந்த மாதிரி ஒரு
ஒரு சிறப்பான செயல்பாடுகளை கொண்டு செயல்படுது. இதோட அமைப்பு பார்த்தோம்னா ஒரு தலைவர் மற்றும் 6க்கும் மேற்படாத உறுப்பினர்களை கொண்டது. மத்திய அரசால் நியமனம் செய்யப்படுவார்கள். இதோட முதல் தலைவர் வந்து தானேந்திர குமார், தற்போதைய தலைவர் வந்து அசோக் குப்தா. அடுத்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்திருக்காங்க. தற்கொலை முயற்சிக்கு குற்றம் அல்ல என்பதற்கான வழக்கு. அதாவது இப்போ வந்து ஐபிசி செக்ஷன் 309 படி தற்கொலைக்கு முயல்வோர் மீது அவர் பொழைச்சிட்டார்னா அவர் மேலே அவர் குற்றம் சாட்டப்பட்டு வழக்கு தொடரலாம். வழக்கு தொடர்ந்து அவருக்கு 1 வருடம் வரை தண்டனை விதிக்கலாம். இந்த வழக்கு என்ன சொல்லுதுன்னா அது குற்றம் அல்ல, அவரே ஏதோ ஒரு மன கஷ்டத்தில் தான் பண்ணுறாரு, அதனால் அவர் மேலே குற்றம் சாட்டப்பட்டு வழக்கு தொடர்ந்து திருப்பியும் வந்து அவர் ஜெயிலில் அடைக்கிறதுலாம் சரியானதில்லை, அந்த இதை நீக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரைட் டு லிவ் அப்படிங்கிறது ஆர்டிகல் 21 தனிநபர் சுதந்திரம், அதில் வந்து ஆர்டிகல் 21 படி வழங்கப்பட்டிருக்கு. ரைட் டு லிவ் அப்படிங்கிறது ரைட் டு நாட் லிவ்வை அடிப்படையாக அதுவும் கொண்டது தான் அப்படிங்கிற மாதிரியான வழக்கு. இது ரொம்ப காலமாக இருந்துட்டு வருது. இதில் வந்து ரத்னம் வெர்சஸ் யூனியன் 1994 இந்த 309வது ஐபிசி 309 வந்து நீக்கப்படணும்னு சொன்னாங்க. அதே தான் வந்து மாருதி ஸ்ரீபதி மகாராஷ்டிராவுக்கு எதிரான வழக்குலையும் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ரைட் டு ஸ்பீக் அப்படிங்கிறது எப்படி உரிமையோ அதே உரிமையில் ரைட் டு சைலன்ஸும் வழங்கப்பட்டிருக்கு. பேசுறது பேசாமல் இருக்கிறது, அதே மாதிரி வாழ்கிறது வாழாமல் இருக்கிறதும் உரிமை தான் அப்படிங்கிற மாதிரி வழக்கு சொன்னாங்க தீர்ப்பு. பட் அதை மாற்றி நிகில் சோனி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2015 இது ஒரு முக்கியமான வழக்கு. ராஜஸ்தானில் ஃபஸ்ட்டு ராஜஸ்தான் உயர்நீதிமன்றம் வந்து இறப்பு அப்படிங்கிறது மனித உரிமை அல்ல, தானே தற்கொலைங்கிறது மனித உரிமை அல்ல அப்படின்னு சொல்லி வழக்கு கொடுத்தாங்க. இது என்னன்னா ஜெயின் மதத்தினரோட வந்து சந்தாரா அப்படின்னு ஒரு வழக்கம் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பின்னாடி தன்னுடைய வாழ்க்கை போதுன்னு நினச்சிட்டாங்கன்னா சாப்பாடு தண்ணி இது எதுவுமே குடிக்காமல் அப்படியே இருந்து உயிரை விட்டுறது, கடவுளை நினச்சி கடவுளோட பேர்லேயே ஏதோ தியானத்துலேயோ அந்த மாதிரி. இதே இது தமிழில் வந்து சங்க இலக்கியங்களில் வந்து வடக்கிருத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பழக்கம் வந்து அனுமதிக்கப்படணும்னு சொல்லி ஒரு வழக்கு தொடர்ந்ததை ராஜஸ்தான் ஹைகோர்ட் அதை அனுமதிக்க முடியாது, அது குற்றம்னு சொன்னாங்க. அதை உச்சநீதிமன்றமும் ஆமோதிச்சு ஆமாம் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி அருணா ராமச்சந்திர சன்பாக் அது ஒரு மருத்துவமனை, அந்த மருத்துவமனைக்கு மற்றும் யூனியன் ஆஃப் இந்தியாவுக்கு எதிரான வழக்கு. அது ஒரு கருணை கொலைக்கு ஆதரவாக கேட்டிருந்தாங்க. அப்போவுமே வந்து அதுக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி கொடுக்கல. அடுத்து அறிவியல் தொழில்நுட்பம். இதில் வந்து கங்கை நதியோட தூய்மை ஆய்வு பற்றிய அறிக்கை. கங்கை நதியோட இப்போதைய லெவலில் தூய்மை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணணும்னு சொல்லிட்டு CSIR கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அவங்களும் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டாக்ஸாலஜி ரிசர்ச் லக்னோ IITR டாக்ஸாலஜிங்கிற நச்சுத்தன்மை இது ரெண்டும் சேர்ந்து கங்கை நதியில் தூய்மை தன்மையை ஆய்விட உள்ளாங்க. ஏன்னா இப்போது இது என்ன இஷ்யூ அப்படின்னா கங்கை நதியில் வந்து இந்துக்களோட மத அடிப்படையில் கங்கை நதியில் வந்து தன்னுடைய அஸ்தியை கலக்கிறதோ அல்லது உடல் டிஸ்போஸ் பண்ணுறதோ அதுக்கப்புறம் மறுபிறவி இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டு. அதனால தான் அங்கே காசி வந்து இதற்கு புகழ்பெற்ற ஒரு ஸ்தலம். இந்த பேண்டமிக் சமயத்தில் நிறையா உடல்கள் வந்து அதில் வீசப்பட்டது. இதை வந்து ஃபஸ்ட்டு மத்திய அரசு வந்து தடுத்து நிறுத்த சொல்லி மாநில அரசுக்கு வலியுறுத்தினாங்க, நிப்பாட்டினாங்க. இதனால் எந்த அளவுக்கு மாசடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறக்காக. ஸோ ஒரு நீரோட தூய்மைத்தன்மை ஆய்விட ஃபஸ்ட்டு வந்து pH லெவல் பார்ப்பாங்க, அதில் கலந்துள்ள ஹைட்ரஜனோட அளவு, ஹைட்ரஜன் செறிவு. அடுத்தது DO டிசால்வ்டு ஆக்சிஜன். டிசால்வ்டு ஆக்சிஜன் வந்து அதிக அளவில் இருக்கணும். டிசால்வ்டு ஆக்சிஜன் வந்து 6.5லேருந்து 8 mg/1 இருந்தால் தான் அது நார்மல். 5 வந்துச்சுன்னா அது வந்து கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்குன்னு அர்த்தம். 2 to 3 அப்படின்னு குறைஞ்சின்னா அதில் இருக்கக்கூடிய மீன்கள்லாம் இறந்து போகும். இந்த டிசால்வ்டு வாட்டர் வந்து ஓடக்கூடிய நீரில் அதிக அளவு இருக்கும், குளங்களில் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ உதாரணமாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சரவண பொய்கை, திருப்பரங்குன்றம் சரவண பொய்கையில் கூட சில மீன்கள் செத்து மிதக்கிறது, அத்தனை மீன்களும் செத்து மிதப்பதை நம்ம பார்த்தோம். அதற்கான காரணம் அதில் இருக்கக்கூடிய டிசால்வ்டு ஆக்சிஜனோட லெவல் வந்து குறைஞ்சிருக்கும். அடுத்து BOD அப்படிங்கிறது பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்டு. இந்த பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்டு மைக்ரோ ஆர்கானிசமும் பாக்டீரியாவும் யூஸ் பண்ணக்கூடியது. இது எதற்கு யூஸ் பண்ணக்கூடியதுன்னா ஆர்கானிக் மேட்டர் அதிக அளவு, இப்போ சீவேஜ் வாட்டர் இருக்குன்னு வச்சுக்கலாம், கழிவு நீர், அதில் வந்து அதிக அளவு ஆர்கானிக் கலந்துருக்கும். அந்த ஆர்கானிக்கை சிதைக்கிறதுக்காக
இந்த பாக்டீரியாவும் மைக்ரோ ஆர்கானிசம் சேர்ந்து என்ன பண்ணணும்னா அதை ஆக்சினேட் பண்ணும். ஆக்சினேட் பண்ணி சிதைச்சு அதை காலி பண்ணும். ஆக்சினேட் பண்ணுறதுனா என்ன? எரிய வைக்கிறது. ஒரு பொருள் ஆக்சினேற்றம் அடையுதுன்னா அது எரியுதுன்னு அர்த்தம், சிதையுதுன்னு அர்த்தம். அப்போ நீருக்குள்ளே அதை சிதைச்சு பண்ணணும்னா இதுக்கு பிஓடி இருக்கணும். ஸோ அந்த பிஓடி அளவு அதிகரிக்குது அப்படின்னா, தண்ணியில் பிஓடி அளவு அதிகரிக்குது அப்படின்னா அங்கே ஆர்கானிக் மேட்டர், அந்த பொல்யூட்டன் வந்து அதிக அளவில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ பிஓடி அதிகரிக்க அதிகரிக்க அந்த நீரில் உயிர் வாழக்கூடிய தன்மை குறைஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த அடிப்படையில் ஆய்வு செய்யப்படுது. நேஷனல் மிஷன் ஃபார் கிளீன் கங்கா, இந்த ப்ராஜெக்ட் தான் வந்து கங்கை நீரை வந்து சுத்தம் செய்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு திட்டம். இது வந்து NGRBA, நேஷனல் கங்கா ரிவர் பேசின் அத்தாரிட்டி, அதோட ஒரு முக்கியமான பகுதி. அதுதான் இந்த தான் செயல்படுத்துகிறாங்க. ஓகே, அடுத்தது ஹெலிகாப்டர்ஸ், லைட் யூட்டிலிட்டி ஹெலிகாப்டர்ஸ். இந்திய விமானப்படையில் லைட் யூட்டிலிட்டி ஹெலிகாப்டர் வந்து 2022 டிசம்பர் 2022 இணைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது HAL நிறுவனம், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட், பெங்களூர் தயாரிக்கிறாங்க. சிங்கிள் என்ஜின் கொண்டது. எல்லா ஆல்டிடியூட்லேயும், அதாவது இமயமலை உட்பட, ராஜஸ்தான் பாலைவனம் உட்பட எல்லா பகுதிகளிலும் சிறப்பாக செயல்படக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ஒருவரி செய்திகள். ஆர்மீனியாவோட பிரதமராக நிக்கோல் பசினியான் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. ஏர்டெல்லும் டாடா நிறுவனம் சேர்ந்து 5G தொழில்நுட்பத்தை இந்தியாவில் செயல்படுத்தியிருக்காங்க. 5G தொழில்நுட்பம் தொடர்பான முதல் ஆய்வை மேற்கொண்டது வந்து பாரதி ஏர்டெல். எங்கேன்னா ஹைதராபாத்தில் சோதித்து பார்த்துருக்காங்க. அடுத்தது, இந்த தடவை ஒலிம்பிக்கில் முதல் டிரான்ஸ்ஜெண்டர் கலந்துக்கிறாங்க. அவங்க வந்து லாருல் ஹப்பார்டு, நியூசிலாந்தை சேர்ந்தவங்க, வெயிட் லிஃப்டிங்கில் பங்கெடுக்கிறாங்க. அடுத்து, தமிழக ஆளுநரோட உரையில் தமிழ் மொழியை வந்து நாட்டின் அலுவலக மொழியாக ஆக்க வேண்டும்னு மத்திய அரசு கேட்டிருக்காங்க. அலுவலக மொழி தொடர்பான அரசியலமைப்பு விதி வந்து 343. இந்த 343 படி ஹிந்தி தேவநாகரி எழுத்து வடிவமும் ஆங்கிலமும் இந்தியாவோட அலுவல் மொழியாக இருக்குது. இப்போ தமிழோ அல்லது பிற மொழிகளோ எந்த ஒரு மொழியை அலுவல் மொழியாக சேர்த்தணுன்னாலும் எந்த விதியில் மாற்றம் செய்யணும்னா விதி 343. ஓகே, நன்றி.